வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரேஸ் ராபி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நம்ம அண்ணாமலை அவர்களுடைய வளர்ச்சி தாங்க. கிட்டத்தட்ட அவர் பதவி ஏற்ற காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் கலக்க போவது யார் அப்படின்ற மாதிரி, நான் தான் என் ஒன் மேன் ஷோ அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் பூந்து அடித்து நோத்திட்டு இருந்தார். இப்போ வரப்போகிற இடைத்தேர்தலாக இருக்கட்டும் ஈரோட்டில், அது அண்ணாமலைக்கு சாதகமாக இருக்குமா, இவர் கலக்குவாரா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இதுவரை அண்ணாமலை எப்படி இருந்தாரோ தெரியல, ஆனால் கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா பத்திரிகைகளை சந்திப்பாக இருக்கட்டும் அவங்கள ஒரு துச்சா பயல்க மாதிரி மதிக்கிறாரு. 1000 2000 3000 சொல்லிட்டு, எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுக்கா, நீ யூடியூப் தானே, உனக்கெல்லாம் நான் வந்து பேட்டி கொடுக்க முடியாது, போயிட்டே இரு அப்படின்னு சொல்கிறது. இது ஒன்றிய கட்சி அப்படின்னு சொன்னபோது ரொம்ப கோவப்பட்டாங்க. ஆனால் ஒன்றிய கட்சியிலேருந்து நம்ம அண்ணாமலை அவர்களுடைய பங்களிப்பினால பாஜக எப்படி வளர்ந்துருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா கட்சி பாஜக அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவில் தேத்தி கொண்டு வந்திருக்காரு நம்ம அண்ணாமலை. இந்த அவருடைய கடின உழைப்பு, எப்படி அவர் கடந்து வந்த பாதை, இது எல்லாத்தையும் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். மேலும் நடக்க போகிற ஈரோட்டு தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நடு ரோட்டில் நிற்க போகிறாங்களா இல்லை தேர் ஓட்டிக்கிட்டு போக போகிறாங்களா அப்படின்றதையும் இந்த காணொலியில் பார்ப்போம். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்பு நம்ம சேனல் அரேஸ் ராபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க காணொலிக்கு போகலாம். நண்பர்களே, கிட்டத்தட்ட நம்ம அண்ணாமலை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பயங்கர ட்ரெண்டிங்காக ஓடிட்டு இருக்கிறது கமாண்டோ அண்ணாமலை. ஏன்டா டோரை திறந்த, என்ன டோரு, எமர்ஜென்சி எக்ஸிட் டோரை எதுக்குப்பா திறந்த, இண்டிகோ ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும் போது அப்படின்னு ஒரு சர்ச்சை போயிட்டுருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காயத்ரியும் நம்ம சூர்யா இருக்கார்ல, யார், திரைப்பட நடிகர் சூர்யா இல்லைங்க, அவரை விட மாஸ்க் காட்டிகிட்டு இருக்காரு நம்ம திருச்சி சிவா சூர்யா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுநர், அவர் தமிழகம்னு சொல்கிறதும் தமிழ்நாடாக சொல்லணுமா அப்படின்னு குழப்பத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஓவர் நைட்டில் ஸ்டாலின் அவர்களையும் திமுக அவர்களையும் எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டார். ஸோ இதை எல்லாத்தையும் விடுங்க. கிட்டத்தட்ட நம்ம எமர்ஜென்சி டோரை திறந்து விட்டதுலேருந்து கமாண்டோ படத்தில் வரக்கூடிய நம்ம அண்ணாமலை அந்த மாதிரி தான் ஞாபகம் வருது. ஸோ அண்ணாமலை என்கோ எந்த அளவுக்கு இந்த ஈரோட்டில் நடக்கக்கூடிய இடைத்தேர்தல் அவர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்க போகுது, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம அதிமுக இப்போவாவது திருந்திட்டாங்கன்னு நினைக்கிறான். ஏன்னா இவங்களால தான் தோற்றோம் அப்படின்றதில் ரொம்ப தெளிவாயிட்டாங்க, கிறிஸ்டல் கிளியர். அந்த அளவுக்கு எடப்பாடி இருக்காது. உங்கள் கூட சிவகாசம் வச்சுக்கிட்டோம், இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் ஓட்டும் செதறி போடுண்டா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டானுங்க. இப்போ இந்த சமயத்தில் நடு ரோட்டில் தான் நிற்கிறாங்க நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. இதுக்கு நடுவில் அந்த எமர்ஜென்சி டோர் எக்ஸிட்டு திறந்ததும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்ததும் அதெல்லாம் சர்வசாதாரண இந்த பயல்களுக்கு. ஏன்னா சங்கிகளுக்கு அதெல்லாம் சாதாரண விஷயம். ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்குறதெல்லாம் சாவர்கார் காலத்துலேருந்தே வழி வழியாக பின்பற்றிட்டு வருது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி இந்த மாதிரி எமர்ஜென்சி டோர் எக்ஸிட்டை திறந்து இந்த மாதிரி ஒரு வேலை செய்யலாமா? இதில் என்னென்னா நக்கீரனில் வந்த ஒரு பேட்டியில் என்ன நடந்தது சொல்லியிருக்காங்கன்னா, ஏதோ ஒரு போதையில் இருந்திருக்காப்புல அங்கே தேஜா சூர்யா, அதனால் திறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் இருந்த நம்ம எக்ஸ் ஐபிஎஸ் நம்ம அண்ணாமலை என்ன தான் பண்ணிக்கிட்டு இருந்தார், அவரும் இதுக்கு காரணமாக இதுக்கு உடந்தையாக இருந்தாரா? கேள்வி வருதில்ல, பதில் சொல்லணும். எல்லாத்துக்கும் மேலே ரஃபேல் வாட்ச், இது ஒரு பக்கம் போட்டு தாக்குன்னு தாக்க இப்போ அவங்க சந்திக்க போகிறாங்க ஈரோட்டில் இருக்கக்கூடிய இடைத்தேர்தல். மேலும் பார்த்தீங்கன்னா இவராலேயே சமாளிக்க முடியல. என்னென்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காயத்ரி ரகுராம போட்டு பின்னி பெடல் எடுக்கிறாங்க. வாயா ஒத்தைக்கு ஒத்த பார்த்துக்கலாமா, நான் நிற்கிறேன்யா ஈரோட்டில், உங்கால் நீ நிற்கிறியா, நீ தான் வளர்ப்பு மகனாச்சே. எதுக்கு வளர்ப்பு மகன், கண்ணாடா வளர்ப்பு மகன், ப்ரவுட் டு பி கண்ணாடிக்கா அப்படின்னு அண்ணாமலை சொன்னால, அதுக்குத்தான் சொல்கிறாங்க இவங்க. என்னென்னா ஒத்தைக்கு வா, நடு ரோட்டில் வா அப்படின்ற சண்டை போடாத குறையா இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு இங்கே சண்டை. மேலும் பார்த்தீங்கன்னா இடைவிடாமல் அண்ணாமலையை விமர்சிக்கிறாங்க நம்ம காயத்ரி ரகுராம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அண்ணாமலையை எதிர்த்து நிற்பேன், பரபரப்பை கிளப்பி ரகுராம் பயங்கர. காயத்ரி ரகுராம சொல்லவே தேவையில்லை, அவங்க போட்டு அடிக்கிற சாத்துற இவர் வச்சுருக்கக்கூடிய அந்த வார் ரூமு, அந்த பிரச்சனை இவர் தீக்கிறாரோ இல்லையோ, இவருங்க தனியாக ஒரு வார் ரூமை டோட்டல் ஓப்பன் வார் ரூமே உண்டாக்கி அங்கே தம்சம் பண்ணுறாங்க நம்ம அண்ணாமலையை. இதை சகிக்க முடியாத அண்ணாமலை கிட்டத்தட்ட மண்டை குழம்பி போய் யாரை பார்த்தாலும் கடித்து கொதறாராம். இது வரைக்கும் ஆட்டுக்குட்டியாக இருந்தவர் இப்போ கிட்டத்தட்ட வெறிநாயாவே மாறிட்டார் அப்படின்னு பத்திரிகையாளர் எல்லாமே தெரிச்சடித்து ஓடுறானுங்க. இது மட்டுமாங்க, பாஜகவில் இருந்து நீக்கப்பட்ட காயத்ரி ரகுராம் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை இடைவிடாமல் நான் விமர்சிப்பேன். ஏன்னா அவர் செய்யக்கூடிய வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கேமராவோடையே சுற்றிட்டு இருக்காருங்க. ஒருத்தவனுக்கு ஒரு பெண்களுக்கு எந்த ஒரு விதமான
ஒரு பாதுகாப்புமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்போ தான் விடுவேன் அப்படின்ற மாதிரி ஒத்தகாலில் நிற்கிறாங்க. பிஜேபிலையும் வாரிசு அரசியல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க கட்சியிலேருந்தே வந்து சொல்கிறாங்க. திமுகலேருந்து இதுவரை ஒரு எம்எல்ஏ கூட அவங்களால வாங்க முடியல. இதே மற்ற ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா பாஜக எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சி இல்லாத இருந்த மாநிலத்தில் கூட 40, 50, 60ன்ற வேலில் எல்லாரையும் ஹார்ஸ் ட்ரேடிங் எம்எல்ஏஸ் தான் வாங்கி 40 கோடி 50 கோடி 100 கோடின்னு கொடுத்து வாங்கி அவங்க ஆளுங்கட்சியாக ஆகியிருக்காங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பருப்பு வேகலை. இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ ஏதாவது ஒரு கலவரத்தை பண்ணணும்னு நினைக்கிற நேரத்தில் அவங்க கூட்டத்திலேருந்து ஒரு ஆளை பிடிங்கி விட்டு திமுக போடுற ஒரு கேம் இருக்குது பாருங்கள், அது வேறு லெவலில் ஆடிக்கிட்டு இருக்குதுங்க. இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம திருச்சி சூர்யா இருக்கார் வருக, அவர் பண்ணுற கூத்து தான் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. கடைசியில் இந்த டெய்ஸியும் சூர்யா நடந்த பிரச்சனை, ஏய் நீ எப்படி பதிவு வாங்கினேன்னு எனக்கு எல்லாம் தெரியும்டி அப்படின்ற மாதிரி சொன்னதும் அக்கா தம்பி பேசி முடித்தோம். அந்தர் பெல்ட்டி அடித்த சூர்யா இப்படிலாம் சொல்லவும் பொழுது நெட்டிசன்களுக்கு சொல்லவா வேணும், பிச்சு உதறாங்க. ஏன்னா சர்ச்சைக்கு, அதாவது ஆடியோ ரிலீஸ்க்கு வந்து பேர் போனவர் ஆகிட்டார் நம்ம அண்ணாமலை. கட்சி வளரல, ஆனால் ஆடியோ ரிலீஸ் வந்து விஜய் படம், அஜித் படம், டீசரு எல்லாத்தையும் முந்திக்கிட்டு போயிட்டுருக்குது. ஏன்னா வாரம் வாரம் ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. வீடியோ அடுத்தது எப்போ வரப்போகுதுன்றதில் ரொம்ப ஆவலாக எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், ஒருவேளை அவர் வீடியோவே வருதா இல்லையான்னுட்டு. மேலும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கிட்ட போடே திருச்சி சூர்யாவின் ஆபாச ஆடியோ கலக்கத்தில் பாஜக பெண் நிர்வாகி அப்படின்னு ஒரு டைட்டிலில் ஒருத்தவங்க போட்டு விட்டானுங்க. இதை பார்த்ததுலேருந்து எல்லாருமே கிடுகிடுக்கிட்டாங்க. ஐயோ என்னையா அது, வீடியோ தான் ஆபாசமாக இருக்குன்னு பார்த்தா ஆடியோ கூட இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. அப்போ பாஜகவா, பாரதிய ஜனதா பார்ட்டியா, பாரதிய ஜல்சா பார்ட்டியா அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. இதுதான் நீங்கள் வளர்ந்த லட்சணமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு பாரதிய ஜனதா கட்சி. இதில் வேற நம்ம மோடி அவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் போட போகிறாராம், போட்டி இங்கே நிற்க போகிறாராம். இதெல்லாம் கேட்கும் பொழுது ஒரே காமெடியாக தான் இருக்குல்ல. என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி சூர்யா வந்து என்ன சொல்கிறாருன்னா, காயத்ரி ரோராமுக்கு அவர் முட்டு கொடுக்குறாரு. பைத்தியம் என்றால் அவருக்கு மட்டுமல்ல எல்லாத்துக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். சிரிச்சுக்கிட்டே வேற வாழ்த்தணுமா, உன் மூஞ்சிக்கு இதுவே ஜாஸ்தி. அண்ணா உனக்கு தப்பாக வாழ்த்து சொல்லிட்டாரு, இப்போயாச்சும் நல்ல மனநல மருத்துவரை பார்த்து நல்லா இருக்கட்டும்னு சொல்லியிருக்கணும் அப்படின்னு முட்டு கொடுக்குறாரு. ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. காயத்ரி ரகுராம் அப்படி என்னத்தை இவங்களை போட்டு தம்சம் பண்ணாங்கன்னு பார்த்தா, அன்புள்ள கர்நாடகா வளர்ப்பு மகனை, பத்திரிகையாளர்கள் என் பெயரை சொன்னால் மட்டும் நீங்கள் ஏன் கோபப்படுகிறீர்கள் அல்லது பயப்படுகிறீர்கள்? ஏன் மனப்பதற்றம், படபடப்பு? ஏன் கண்ணா சிரித்த முகத்துடன் எனக்கு வாழ்த்த வேண்டாமா அப்படின்னு ஒரு போடு போட்டாங்க பாருங்க. அன்புள்ள கர்நாடகா வளர்ப்பு மகனை, அது ஒன்று போதுங்க. இதை சொல்லி முடித்த உடனே நம்ம வாழால் முடியலை, என்ன பண்ணுறதுன்னு டைரெக்டாக அட்டாக் பண்ண முடியாதுல்ல. உடனே சூர்யாவுக்கு காலை போட்டு, தம்பியே என்னை போட்டு தம்சம் பண்ணுறாங்கப்பா, நீயாவது எனக்காக ஏதாவது பேசுன உடனே நம்ம திருச்சி சூர்யா போட்ட ட்வீட்டை தான் இப்போ நம்ம மேலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாஜகவிலேருந்து நீக்கப்பட்ட நிலையிலும் இன்னும் பயங்கர வேகத்தில் திமுக நிர்வாகிகள்லாம் கூட அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க. ஆனால் காயத்ரி ரகுராம் அவர்கள் பேசும் பேச்சு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் அடித்து தூக்குறாங்க. ஏன்னா அண்ணாமலை செய்தியாளர்கள் சந்திப்பு வந்து சிரிச்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் பேசின 1000, 2000, 3000 இருக்கட்டும், அதாவது இங்கே வா, உனக்கு என்ன வேணும், நீ எந்த சேனலு, உன்னுடைய சப்ஸ்கிரைபர் என்ன, யூடியூபுக்கெலாம் நான் பேட்டி கொடுக்க முடியாது, வெளியாப்போ அப்படின்ற மாதிரி பேசுகிறதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இன்னமும் கடைசியாக அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தார் பார்த்தீங்களா, ஒரு கான்ஸ்டபிள் மாதிரியே பேசுகிறாரு. ஓ ஐபிஎஸ்ஸா, சரி ஐபிஎஸ் ஆஃபீஸர்னு வச்சுக்கலாம். ஆனால் அவர் பேசுகிறது எல்லாமே வந்து ஒரு சிரிப்பு போலீஸ் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கு எல்லாம் விடிவெளி எப்போ வரும்? ரைட்டு, அதை விட்டுருவோம். ஏன்னா ஏதோ இப்போ தான் வந்திருக்காப்புல, ஐ எம் ப்ரவுட் டு பி கனடிகன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாப்புல. திமுகவின் சதி, நான் அப்படி பேசவே இல்லை, பதறும் அண்ணாமலை. திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுறாரு. என்னன்னா ஆர்வ கோளாறு தான், கண்ணா அப்படின்னான்னு பேசிடுறாரு. சின்ன வயசு, பெரிய அளவுக்கு பதவியை கொடுத்தாச்சு. இவருக்கு மேலே இருக்கக்கூடிய சீனியர்ஸ் எல்லாம் விட்டுட்டு இவரை கொடுத்த உடனே தலகால் புரியல வளர்ப்பு மகனுக்கு. கர்நாடகா வளர்ப்பு மகன் ஆகிய நமது ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இது எல்லாத்தையும் கடந்து எந்த அளவுக்கு நடக்கப் போகின்ற இடைத்தேர்தல் ஈரோடு இவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா
ரொம்ப கஷ்டங்க. ஒன்றனா கட்சின்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த ரேஞ்சுக்கு தான் இட்டுட்டு வந்து விட்டுட்டாப்புல. ஒன்றிய கட்சியிலேருந்து ஒன்றனா கட்சிக்காக இட்டு வந்து விட்டதில் மிகப்பெரிய பங்கு நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு தான் சாரும். எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றனா கட்சியோட மிகப்பெரிய சாதனை இப்போதைக்கு இவருடைய மிகப்பெரிய அளவில் இவர் செஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 மில்லியன் 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் நான் என் பேட்டி கொடுப்பேன், இல்லைனா கொடுக்க மாட்டேன். ஈரோட்டில் போட்டிட்டு 20,000 ஓட்டு வாங்க முடியுமா, இல்லை 10,000 வாங்க முடியுமா, ஒன்றனா கட்சியாக நீங்கள் எங்களுக்கு பேட்டி தர தந்தாத்தா தராட்டிப்போ அப்படின்னு பத்திரிகையாளர்கள்லாம் ஒரு பக்கம் போக, என்ன பண்ணுறதுன்னே கர்நாடகா வளர்ப்பு மகனுக்கு தெரியவே இல்லை. இனி பயணிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை போல இருக்கு அப்படின்னு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களே சொல்கிறாங்க. ஐயோ, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா பாஜகவில் அப்படின்ற மாதிரி. இது எல்லாம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட நம்ம அண்ணாமலை அவர்களுடைய வளர்ச்சி அப்படின்றது தேய்பிரியா வளர்பிரியா அப்படின்றது உங்களுக்கே புரியும். ஏன்னா அவர் கத்தும் பேசுகிற பேச்சும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அலண்டு தெரிச்சடித்து ஓடிடுறாங்க. ஒரு ஒன்றிய கட்சின்னும் போது என்ன அளவுக்கு பயங்கரமாக ஆக்ரோஷமாக பதில் சொன்னாங்கன்னா, என்னையா ஒன்றிய கட்சின்றீங்க, இப்போ ஒன்றனா கட்சி கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம், இது வரைக்கும் இவங்க கூட்டணி மூலமாக தான் ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ கூட்டணி இல்லாமல் தனியாக நிற்கும் பொழுது ஒரு ஓட்டு 10 ஓட்டு தேருமான்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், இல்லை இடைத்தேர்தலாக இருக்கட்டும், இது எல்லாமே ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கும். மேலும் இப்படியெல்லாம் இவர் பேசுகிறதுனால கிடைக்கக்கூடிய 10 20 5 10 இதெல்லாம் கிடைக்கிறது கூட மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இதனால் ஒன்றனா கட்சியாக மாறிய பாஜக கிட்டத்தட்ட பயங்கர காண்டில் இருக்காங்களாம். அங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரலில் இருக்கக்கூடியவர்கள், மத்தியில் உட்காந்துருக்கிறவங்க ஏன்டா இவனை தூக்கி போட்டோம் அப்படின்ற லெவலுக்கு ஆயிடுச்சு. இதில் வேற இப்போ எமர்ஜென்சி டோர் எக்ஸிட் அதை திறந்துட்டு வெளில போனது என்ன அப்படின்றது மிகப்பெரிய அளவில் காமெடியாக போயிட்டுருக்குங்க. எல்லாம் ஒரு சீரியல் மாதிரியே தான் போயிட்டுருக்கு. ஒன்று விட்டால் ஒன்று அடுத்தது மாட்டிக்கிட்டே இருக்காரு நம்ம அண்ணாமலை. கிட்டத்தட்ட ஏதோ ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் போய் சேர்க்கணுமா என்னன்னு தெரியல. ஏன்னா திடீர்னு கோவப்படுறாரு, கடிச்சிருவாரான்னு பயப்படுறாங்க நம்ம பத்திரிகையாளர்கள்லாம். பத்திரிகையாளர்களாப்பா கொஞ்சம் பார்த்து இருங்கப்பா, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஊசி போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. கிட்டத்தட்ட பாஜகவின் வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஒன்றிய கட்சியிலிருந்து ஒன்றனா கட்சிக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்த அண்ணாமலை அவர்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். இந்த காணொலியை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. Thank you for watching this video, my dear friends. Stay with us connected by subscribing Arise Robbie and don't forget to click on the bell icon. Thank you. Bye bye.